செஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கேயோட ஓப்பன் எச் ப்ராக்டிஸ் செஷன் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்போம் இல்லையா. ஸோ எஸ் நம்மளோட ஜேமி ஓவர்டன் பண்ணால் அந்த ப்ராக்டிஸ் செஷனில் சில கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கேவோட லேட்டஸ்ட் அரைவல்ஸ் அதை பற்றியும் இந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும் வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சு ஃபைனலி சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸ் கேம்பை எல்லா பிளேஸுமே இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு நம்மளோட டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா வந்து ஈவினிங்காக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 6:30 or 7 PM அந்த ரேஞ்சில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம டெவான் கான்வே தான் வந்து ரீச் ஆகுவார். நம்ம போன வீடியோ பார்த்துருக்கீங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி 1 or 2 ஹவர்ஸில் வந்து டெவான் கான்வே கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடணும் நம்ம சொல்லியிருப்போம். டெவான் கான்வே எஸ் 1 or 2 ஹவர்ஸில் நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டார். பட் அவர் கூட ரச்சின் ரவீந்திராவும் வந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எஸ் 2 பேரும் ஒன்றா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேட ப்ராக்டிஸ் கேம்பை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து இந்த IPL 25ல 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு பார்த்தோன்னா நம்மளோட நேத்தன் எல்லிஸுமே ஃபைனலி அரைவ் ஆகிட்டார். ஸோ எஸ் சிஎஸ்கேவோட 25 மெம்பர்ஸ் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கு. எல்லாருமே சேப்பாக்கு அரைவ் ஆகிட்டாங்க. நம்மளோட நேத்தன் எல்லிஸ் பார்த்தோன்னா மார்னிங் ஒரு 10:30 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு வந்து ரீச் ஆகியிருப்பாரு. ஸோ சூப்பர். இப்போ வந்து ஆல் செட் அண்ட் டன். சிஎஸ்கே வந்து இந்த IPL 25க்கு ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் சிஎஸ்கே MI March 23rd at MA சிதம்பரம் ஸ்டேடியம் போகிறது வந்து பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சில எக்ஸ்க்ளூசிவ் பிக் சிஎஸ்கேயோட வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கோம். அதெல்லாம் பார்த்துலாம். ஸோ இந்த பிக்கில் நீங்கள் பார்க்குறீங்க வன்ஷ் பேடி நம்மளோட நியூ சூப்பர் கிங் அண்ட் நம்மளோட பேட்டிங் கோச் மைக்கேல் சிவனா க்ளோஸாக வந்து இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட எரிக் செமன்ஸ் பவுலிங் கோச் அண்ட் நியூ சூப்பர் கிங் கமலேஷ் நாகர்குடி பற்றி சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குட் டு see that சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்றாங்க. நம்மளோட நியூ சூப்பர் கிங்ஸ் எல்லாருமே will have a great year this season. எப்படி 3 pillars of சிஎஸ்கே யாருன்னு உங்ககிட்ட கேட்டா ருத்ராஜ் கேக்வாட், தல தோனி அண்ட் நம்மளோட ரவீந்திர ஜடேஜாவை சொல்லுவாங்களோ அதே மாதிரி இங்க 3 pillars of support staff அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங் நம்மளோட ஹெட் கோச், பேட்டிங் கோச் மைக்கேல் அசி அண்ட் நம்மளோட அசிஸ்டன்ட் பவுலிங் கோச் ஸ்ரீதரன் ஸ்ரீராம கண்டிப்பா சொல்லி ஆகணும். நம்மளோட கேப்டன், ஹெட் கோச் அண்ட் பேட்டிங் கோச் பண்ண சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க நீங்க பார்க்கலாம் நம்மளோட ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃபிளமிங் அண்ட் நம்பர் 3 ஸ்பாட்டை சீல் பண்ணியிருக்கிற ராகுல் திரிபாதி வந்து சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உட்காரங்கடா பசங்களா சில விஷயங்களை பேசுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளோட பவுலிங் கோச் எரிக் செமன்ஸ் பண்ணா ஆல்மோஸ்ட் எல்லா சிஎஸ்கேயோட பவுலர்ஸையும் வந்து உட்கார வச்சு ரொம்ப முக்கியமான ஒரு கான்வர்சேஷன்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட கலீல் அகமது இருக்காரு, கமலேஷ் நாகர்கோட்டி, முகேஷ் சௌத்ரி, அன்ஷுல் கம்போஜ், குர்ஜப்ரீத் சிங், ஐ திங்க் அது வந்து ராமகிருஷ்ணா கோஷ் நினைக்கிறேன். அண்ட் சைட்ல வந்து யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து டேவிட் ரீ நம்மளோட மென்டல் ஸ்கில்ஸ் கோச். ஸோ அவரை பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் போஸ்ட் பண்ணி பிராக்டிஸ் மேட்ச் அப்போ எடுத்து சில கிளிக்ஸ் இப்போ நீங்க பாக்குறீங்க. நம்மளோட சர் ரவீந்திர ஜடேஜா லேட் ஃபைன் கட் பண்ண பண்ணியிருக்காரு. நம்மளோட ஆர்எச்சாமி சிவன்டுவே ஆஸ் யூஷுவல் வந்து ஆறா பறக்க விட்டுட்டு இருக்காரு போல. நம்ம சேப்பாக் ஸ்டேடியமே சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு பவுலர்ஸ்க்கு. நீங்க பாக்குறீங்க நம்மளோட ராகுல் திரிபாதி அவரோட வியர்ட் ஸ்பெஷலைஸ்ட் அவருக்காகவே செய்யப்பட்ட அந்த ஒரு ஹெல்மெட்ல வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு அந்த ஹெல்மெட் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ராகுல் திரிபாதி மட்டும் தான் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். நீங்க வேற யாராவது பிளேயர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இங்க நம்மளோட தல தோனி கைஸ். ஸோ எஸ் தல தோனி வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்பர் கட் வந்து பண்ணியிருக்காரு. இந்த அப்பர் கட் வந்து நம்ம வீடியோவே இருக்கு, அதை நான் வந்து அட்டாச் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த அப்பர் கட் ஒன் ஆஃப் இட்ஸ் மோஸ்ட் ட்ரேட்மார்க் ஷாட்ஸ்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ 2019 வேர்ல்டு கப்ல எனக்கு இன்னுமே கண்ணில் நிற்குது. அந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனலில் பார்த்தோம்னா ஒரு சூப்பரா ஃபர்கூசன் எதிரான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சூப்பரா ஒரு சம அப்பர் கட் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி நம்ம தல தோனி வந்து கொஞ்சம் மெமரிஸை வந்து ரீவைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எஸ் அந்த அப்பர் கட் வீடியோ வந்து இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை போய் இப்போ பார்த்துட்டு வாங்க. அண்ட் எஸ் த மான்ஸ்டர் ஜேமி ஓவர்டன் பண்ண ப்ராக்டிஸ் செஷன் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ சில கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி எஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஃபோட்டோ வந்து சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி WKவா நிற்கிறது யாருன்னு தெரியல. மேபி சூப்பர் கிங்ஸ் அகாடமிலேருந்து ஏதாவது ஒரு பிளேயரை வந்து கூப்பிட்டுருக்கலாம். ஸோ எஸ் நம்மளோட ஜேமி ஓவர்டன் பண்ணால் சூப்பராக வந்து இந்த ப்ராக்டிஸ் செஷன் வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் 2 தெரியுமே அதை கலகிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து 1 by 1 பார்க்கலாம். டெஃபினெட்லி அவரோட பவுலிங் பார்க்குறப்ப எனக்கு ஜாஸ் ஹேசல் சிஎஸ்கேல இருந்த அந்த டைம்ஸோட அந்த வைப்ஸ் எனக்கு வருதுங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு டால் ஃபாஸ்ட் பவுலர் சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்காங்க இல்லையா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இங்க நீங்க பாக்குறீங்க நம்மளோட ருத்ராஜுக்கு வந்து ஜேமி டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பேட்டிங்லயுமே ஜேமியோட சில மான்ஸ்டர் ஹிட்ஸ் வந்து இந்த பிராக்டிஸ் வீடியோல வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இங்க நீங்க பாக்குறீங்க ஜேமி வந்து மிடில் ஆஃப் த பேட்ல வந்து கொஞ்சம் கூட வந்து பால்ல இருந்து கண்ணு எடுக்க மாட்டாரு. அண்ட் எஸ் சூப்பரா மிடில் ஆஃப் த பேட்ல டைம் பண்ணியிருக்காரு. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் த பேட் வைடா போன டெலிவரி அப்படியே தேங்காய் சீவரா மாதிரி சீவிருந்தாரு. நீங்க பார்க்கலாம் ஜஸ்ட் ஜேமி வந்து பாலை ஃபிளிக் பண்ணிட்டு அப்படியே ஒரு சிங்கிளுமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் தான் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண சில கிளிப்ஸ். பத்திரினா பத்தி பேசணும் தான் இருந்த நிறைய கிளிப்ஸ் கிடைக்கணும் பார்த்தா இப்போ வரைக்கும் சிஎஸ்கே பிராக்டிஸ் செஷன் ஹைலைட்ஸோ இல்ல பத்திரினாவோட சில கிளிப்ஸோ எதுவுமே ரிலீஸ் பண்ணாம தான் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிப் வந்து ட்ரைனிங் செஷன் அப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பத்திரினா வந்து அவரோட பவுலிங் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் டிப் ஆகிருக்குங்க. எஸ் அவர் பேக் டு நார்மல் சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். எஸ் அவரோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். இப்போ அந்த ஆக்ஷன் நீங்களே பாருங்களேன்.
பத்திரினாவோடது ஸ்லிங்கி ஆக்ஷன்றதுனால வென்எவர் வி see him அவர் ரிலீஸ் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களோட ஐசைட் வந்து எப்போவுமே வந்து ஒரு நார்மல் ஒரு ஸ்ட்ரெயிட் ஆர்மில் பார்த்தே வந்து பழகிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி சைடு ஆர்ம்லேருந்து வரப்போ தேர் வில் பி லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஆனால் இதனால வந்து பத்திரினாவோட பவுலிங் வந்து இன்எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்க தான் செய்யும். பட் முடிஞ்ச அளவுக்கு பத்திரினா வந்து அவரோட IPL 2023 வந்து ஒரு ரிலீஸ் பாயிண்ட் வச்சிருப்பாரு பார்த்தீங்களா. ஸோ அந்த ரிலீஸ் பாயிண்ட்டை அவர் மெயின்டைன் பண்ணாலே மோர் தென் இனஃப். ஃபைனலி பிஃபோர் வி ராப் அப் MS தோனி லேட்டஸ்ட் ஆடை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்பர். இன்கேஸ் பார்க்கலன்னா உடனே போய் செக் பண்ணி பார்த்துருங்க இந்த வீடியோக்கு அப்புறமா. ஏன்னா வேற லெவலில் இருக்குது அந்த ஆடு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் ஆல்ரெடி ரீவாட்சே பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்குது. ஸோ தலை தோனி அண்ட் நம்ம சந்தீப் ரெட்டி வாங்கா, இவர் வந்து ஒரு மூவி டைரக்டர். ஸோ நிறைய மூவிஸ் எடுத்திருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அனிமல்னு ஒரு படம் கூட எடுத்திருப்பாரு பார்த்தீங்களா. நிறைய கான்ட்ரவர்சிலாம் கூட அந்த படம் மாட்டிக்கிச்சு. எனிவே அந்த படத்தோட டேரக்டரும் நம்ம தலை தோனி ஒரு கொலாப் பண்ணி ஒரு மோட்டார் சைக்கிள் ஆட் ஒன்று பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. அது இந்த ஃப்ரேம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது படத்திலே வேற லெவல் ஃப்ரேம் தான். ஆனால் இங்கே பார்க்குறப்போ தலை தோனி பண்ணுறது பார்க்குறப்போ இன்னும் செமையாக இருக்குது. ஓகே, நாளைக்கு CSK MI மேட்ச்க்கான டிக்கெட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் வந்து CSK 10:15 AM ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ முடிஞ்சா வாங்க பாருங்க. I'm the next video. Peace. Bye.